ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான நூடுல்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு கேரட், பட்டாணி, பீன்ஸ், மக்காச்சோளத்தை சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் சேர்ந்து 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே கேட்குற ஸ்நாக்ஸ் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மொத்த காய்கறியும் சேர்த்த பிறகு 200 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மூடியை போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சிடறேன். குக்கர் 2 விசில் வர வரையும் நம்ம காய்கறியை வேக விடுவோம். இப்போ பார்த்தோம்னா 2 விசில் வந்துருச்சு. அடுத்து நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நூடுல்ஸ்க்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணி. அதே அளவுக்கு பொடிசாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை இதோடு சேர்த்துடலாம். நம்ம செய்கிறது சூப்பி நூடுல்ஸ்ன்றதால தண்ணியோடு தான் சேர்க்குறேன் காய்கறிலையும். இதில் சேர்த்துருக்கிற தண்ணி போக நூடுல்ஸ் வேகிறதுக்கு 400 ml அளவுக்கு மறுபடியும் தண்ணியை சேர்த்துக்கிறேன். பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் சேர்த்த உடனேவே நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மசாலாவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். நூடுல்ஸ் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதனால் மூடியை போட்டு வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மூடியை ரிமூவ் பண்ணி நூடுல்ஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நூடுல்ஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிறது சூப்பி நூடுல்ஸ்ன்றதால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் சாஸஸும் எதையுமே நான் சேர்க்கலை. இப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.